சிக்னிஃபிகன்ஸ், பேசிக் கான்செப்ட் அண்ட் லார்ஜ் சாம்பிள். இந்த சாப்டர் வந்து சிம்பிளாக தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் அடிக்கடிக்கு இந்த வேர்ட்ஸ்லாம் வந்து பார்ப்பீங்க. சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன், ஸ்டாண்டர்ட் எரர், நல் ஹைபோதனஸ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதனஸ், எரர்ஸ் இன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஹைபோதனஸ் டெஸ்டிங், level of significance, critical region and then critical values, one-tailed and two-tailed test. இதில் வந்து அடிக்கடிக்கு இந்த சாப்டரில் நீங்கள் இந்த வேர்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இதை பற்றி என்ன மீனிங் அதெல்லாம் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். அண்ட் தென் இதோட மெத்தட்ஸ், ஃபர்ஸ்ட் சாப்டரில் இந்த 6 மெத்தட்ஸ் தான் இருக்குது. இந்த 6 மெத்தட்ஸை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த சாப்டரில் நீங்கள் ஓவராலாக ஒரு சம்ஸ் எல்லாமே ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து டெஸ்ட் ஆஃப் ஹைபோதனஸ் ஃபார் பாப்புலேஷன் மீன் வென் பாப்புலேஷன் வேரியன்ஸ் இஸ் நோன். And then second வந்து test of hypothesis for population mean they same but the population variance is unknown, slight or difference தான் இருக்கும். And then third one வந்து test of hypothesis for equality of means of two population variance are known. And then a test of hypothesis for equality of means of two population. இதில் வந்து நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து பாப்புலேஷன் வேரியன்சஸ் நோன் அண்ட் தென் அன்னோன். நெக்ஸ்ட் தேர்ட்ல வந்து பாப்புலேஷன் வேரியன்ஸ் ஆர் நோன் பட் ஆனால் வந்து டெஸ்ட் ஆஃப் ஹைபோதனஸ் ஃபார் ஈக்குவாலிட்டி ஆஃப் மீன்ஸ் ஆஃப் டூ பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்து வெறும் பாப்புலேஷன் மீன், பட் இங்கே வந்து டூ பாப்புலேஷன் மீன்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. two populations. So next fourth one வந்து test of hypothesis for equality of means of two population. And then population variance are அங்க known வந்துச்சு third methodல, இங்க வந்து unknown. Next இது ஃபர்ஸ்ட் 4 வந்து கொஞ்சம் சிமிலாரிட்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் 5 and 6 வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஆனால் ஈஸி தான். இதுக்கு ஃபார்முலாஸ் இருக்கு, அதை நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இந்த மாதிரி சம்ஸ் எல்லாமே ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டெஸ்ட் ஆஃப் ஹைபோதனஸ் ஃபார் பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷன். 6th மெத்தட் வந்து டெஸ்ட் ஆஃப் ஹைபோதனஸ் ஃபார் ஈக்குவாலிட்டி ஆஃப் ப்ரொபோர்ஷன் ஆஃப் டூ பாப்புலேஷன். இந்த 6 மெத்தட்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கு. இதோட ஃபார்முலாஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த 6 மெத்தட்ஸை நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த சாப்டர் ஈஸியாக போகலாம். அண்ட் தென் இதில் போடுறதுக்கு சம் ரூல்ஸ் இருக்குது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் இப்போ இந்த 6 மெத்தடுமே நம்ம இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போடுவோம். ஸ்டெப் 1 அண்ட் ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4, ஸ்டெப் 5, 6 and 7 தான் போடுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நம்ம வந்து நல்ல ஹைபோதனஸ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதனஸ் வந்து கண்டுபிடிப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் அது என்னென்னலாம் இந்த சாப்டரில் வேர்ட்ஸ்லாம் நம்ம அடிக்கடிக்கு பார்த்தோம்னா இங்க வந்து நம்ம பார்த்தோம்ல நல்ல ஹைபோதனஸ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதனஸ், இதுதான் நம்ம வந்து இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1ல கண்டுபிடிப்போம். அண்ட் தென் ஸ்டெப் 2 வந்து டிஸ்கிரைப் த சாம்பிள்ஸ். இது வந்து ஈஸியாக தான் இருக்கும், ஒன்றுமே இல்லை. கொஷினில் கொடுத்துருக்க டேட்டா என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்டெப் 2ல எழுதுவீங்க. அண்ட் ஸ்டெப் 3ல வந்து லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். இது ஒன்றுமே இல்லை, இது கொஷின்லேயே கொடுத்துருவாங்க 5% ஆர் 1%ன்னு. அதை எடுத்து லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் 1%ன்னு எழுதுவீங்க. அதுதான் ஸ்டெப் 3. நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் 4 வந்து ஸ்பெசிஃபை த டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நம்ம வந்து மெத்தட்ஸ் பார்த்தோம்ல, இந்த 6 மெத்தட்ஸ்ல இருந்து நம்ம வந்து ஸ்டெப் 4ல வந்து அந்த மெத்தட் என்ன மெத்தடோ அந்த மெத்தடோட ஃபார்முலா எழுதி அதுக்கான சொல்யூஷன் நம்ம பார்ப்போம். அதுதான் ஸ்டெப் 4. அண்ட் தென் ஸ்டெப் 5 டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கண்டுபிடிப்போம். அப்புறம் ஸ்டெப் 6 வந்து கிரிட்டிக்கல் வேல்யூஸ் கண்டுபிடிப்போம். அண்ட் தென் ஸ்டெப் 7 வந்து நல் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் நல்ல ஹைபோதனஸ் வந்து அக்செப்டடா ரிஜெக்டடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு டிசிஷன் எழுதுற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். இந்த ஸ்டெப் 7 வரைக்கும் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் அப்கமிங் வீடியோஸ்ல இதை பத்தி ஃபார்முலாஸ் அண்ட் தென் டீட்டெயிலாக பார்ப்போம், மீனிங் எல்லாமே.